பேசலாம். வி.எஸ். ராமன் சார், இந்த நிகழ்வை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அவர்கள் அண்ணன் சொன்னது அனைத்தும் உண்மைதான். எப்படி? ஒன்றும் போய் ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் அண்ணன் சொன்னாருங்க, அதாவது பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ் அவர்களும் சுமந்த் கவியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி ஏதோ கரையப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர்களையும் மக்கள் தேனாரிலும் பாலாரிலும் மிதக்கிறார்கள், பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரனுடைய பின்வீட்டுக்காரர்களும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து அப்படியே தமிழ்நாட்டில் மக்களுக்கு அப்படியே நல்லது செய்கிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடை இவ்வளோ விட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஆட்சி நம்முடைய ஆட்சி தான் சொல்லாத குறையாக அண்ணன் நக்கிரன் பிரகாஷன் சொல்கிறாங்க, சுமந்த் கவி அவருக்கும் சொல்கிறாங்க. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே ஆராசாவுடைய மேட்டுக்கு அன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்கிறார். எடப்பாடி அண்ணன் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆராசா எடப்பாடி அவருடைய அம்மாவை பற்றி எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினாரு. அப்போ உங்களுக்கு என்ன சார் அது பொய்யா? அது ஒரு ஸ்டேட்மென்ட். அது சார் அது எப்படிங்க ஏங்க நீங்க சொன்னா ஓகேவா, அப்ப இவர் சொன்னா தப்பா சொல்லுங்க. முறையான வகையில் சீரான வளர்ச்சி அடைந்த குழந்தை இவர் திடீரென்று பிறந்த குறைப்பிரசவ குழந்தை. அதாவது அரசியலில் சொல்றாரு இவர், அதை அப்படியே எங்க அம்மாவுக்கு சொல்ற உண்மையிலேயே தன் தாயை இழிவுபடுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான். இது யாருக்கு அறிவு இல்ல. வி.எஸ். ராமன் சார், ஒரே ஒரு விஷயம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான விஷயங்களை 2021 பேசுபொருள் ஆக்கியது மாதிரி மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய அந்த மரணத்தை அல்லது அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண நினைக்குதா? எந்த அரசியலும் பண்ணல சார். 2021 நீங்க ஆறுமுகசாமி கமிஷனா ஏன் திமுக மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதாவது அவர் ஆராசாவுடைய ஆடியோ வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இதை திமுக என்ன நினைக்குதுன்னா, இதை வச்சு தேர்தல் ஆதாயக்கு நான் கூசாமல் பேசுகின்றீங்களே சொன்னீங்களே, உங்களை விடவா எடப்பாடி அண்ணன் தப்பாக பேசினாருங்க. என்ன நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 2 நாள் முன்னாடி கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தொகுதியில் சொல்றாரு, படர் தாமரை உடலை நாசமாக்கும், ஆகாய தாமரை குலத்தை நாசமாக்கும், பிஜேபி தாமரை நாட்டை நாசமாக்கும். இது என்ன வார்த்தைங்க? இதனை தேர்தலுக்காக தானே நீங்க பண்றீங்க. அதுக்கு என்ன சார்? ஆமா சார், அது நல்ல வார்த்தையா? கருணாஸ் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தையா? எதிர்க்கட்சி தலைவர் பிரதானமான ஒரு ஆடியோ விஷயத்தை அவர் எதிர்க்கட்சி சார் நீங்க இல்ல சார், அந்த ஆடியோ சார், அந்த ஆடியோ ஒரு நிமிஷம் சார், இல்ல அந்த ஆடியோ எந்த அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது? இல்ல சார், அந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது? அந்த ஆடியோ அப்ப பிடிஆர் 30,000 கோடி இவ்வளவு பண்ணிருக்கானே, அது சொன்ன பொய்யா சார்? அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்கு? சார் அவர் அதுல பிடிஆர் தான் பேசினார் அப்படின்னும், இதுல ஆராசா தான் பேசினார். ஆமா சார், உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படையில பேசக்கூடிய உண்மை சம்பவம் என்ன யாரும் பார்க்க வரலன்னு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருல. இதே ஆடியோவை திமுகவில் 5 அதிகார மையங்கள் உள்ளனவே, அந்த 5 அதிகார மையத்தில் ஏதாவது ஒரு அதிகார மையம் இவரை டேமேஜ் பண்ணி, என்னன்னா அவர் இதுவரைக்கும் தன்னை ஒரு சமுதாயத்தின் தலைவனாக சித்தரித்து கொண்டு ஒரு சில இப்போ என்ன கேட்குறாரு இந்த சட்டமன்ற தேர்தலில், ஏன் நீங்கள் ரிசர்வேஷன் மட்டும் எங்களுக்கு தொகுதி சீட்டு கொடுப்பீங்களா எங்கள் ஆட்களுக்கு, நீங்கள் ஜென்ரல் தொகுதியில் கொடுங்கன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான திமுகவுடைய பெரும் புள்ளிகளை எடுத்து அந்த தொகுதியில் கொடுங்க, இந்த தொகுதியில் கொடுங்க. சென்னையில் கூட அவங்க கேட்குறாங்க சார், அப்போ திமுக தலைவலியா இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகள். ஆகவே இந்த திமுக வேண்டிய 5 விதமான அதிகார மையத்தில் ஏதாவது அதிகார மையம் கூட வெளியில் லிக்விட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் திமுக தலைமை அறிவாளத்தை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே, அண்ணன் ஆர்எஸ் பதி அறிக்கை கொடுக்க வேண்டியதானே, டி.கே. சுலங்கன் அறிக்கை கொடுக்க வேண்டியது. இது பொய்யான தகவல், நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம். ஏன் என்றால் உங்களுக்கு மடியில் கனவு உள்ளது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர்கள் யாருமே மக்களை நேர்படையாக சந்திக்க முடியவில்லை. மக்களுடைய நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி ஆம்சான் நிற்கிறாங்களே, இன்னைக்கு முன்னணி புலனாய்வு பத்திரிகையில் போட்டிருக்காங்களே, ஒரு மந்திரி ஃபோன் பண்ணி சொல்றாரு அங்குள்ள அதிமுக பிள்ளைகள்கிட்ட, நீங்க அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அந்த அம்மா நீங்க பார்க்க முடியாது, நீங்க எங்களுக்கு நாங்க சொல்ற ஆளுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா, நாங்க ஆட்சியில் வரும்போது டெண்டர்ல பங்குதாரன்னு சொல்றாங்க. ஏற்கனவே குளத்தூர் தொகுதி என்ன நிலைமைன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த புலனாய்வு இது வரும்போது அண்ணன் நக்கிரன் பிரகாஷ் அவர் சொல்ல கருத்துக்கள் எல்லாம் அவருடைய வாரப்பத்திரிகைகள் அவர் சார்ந்த வாரப்பத்திரிகை இப்படிலாம் எழுதுவாங்க. அதே மாதிரி சார், இப்போ அந்த ஆடியோவில் இருந்து காமராஜருடைய மரணத்திற்கு அந்த நினைவிடம் ஒதுக்கப்படுறது வரை எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக சொல்லக்கூடிய எந்த கருத்திலும் உண்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. அது வரலாற்று பொய் அப்படின்ற இடத்தை நோக்கி கட்டமைக்கிறார். எடப்பாடி அவர்கள் சொன்னது அனைத்தும் வரலாற்று உண்மைதான், உண்மை தவிர அவர் எதுவுமே பொய் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமா, கொடநாடு கொள்ளை வழக்குல எடப்பாடி கொள்ளை அடிச்சார்னு சொல்லப்பட்டது கூட உண்மைதான். தேர்தல் வாக்குறுதி நீங்க என்ன சொன்னீங்க? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை மாநகராட்சி ஆணையர் இருந்த கார்த்திகேயனையும் வேலுமணி அவரையும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறை ராதாகிருஷ்ணன் அவர்களையும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுப்போம், கொடநாடு மேட்டு நடவடிக்கை எடுப்போம், எவ்வளோ அப்போலோ மேட்டு நடவடிக்கை எடுப்போம். திமுக அதிமுக ஏன் எடுக்கல? நீங்க ஏன் எடுக்கலன்னா நீங்களும்
இதுல அதை வெளிப்படையா சொல்ல முடியாது சார். அதனால இது முழுக்க முழுக்க எடப்பாடியும் தேர்தலுக்கான நாடகம். அனுபவப்பட்டார். அப்படி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நான் வெளிப்படையா சொல்லலையே, நீங்க ஏன் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க சொல்லுங்க வந்து. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதை விட மோசமான தகவலை பரப்புவார்கள். ஆராசாவுடைய ஆடியோ உண்மையான ஆடியோ தான். ஏன் அவர்கள் திமுக தலைவரிலிருந்து ஏன் அறிக்கை பொய்யான அறிக்கை ஏன்னு சொல்ல மாட்டாங்கிறீங்கன்னா, இது நிச்சயமாக நீங்க நிச்சயம் என்று சொன்னால் நாங்களும் சொல்கிறோம், இது திமுகவுடைய 5 அதிகார மையத்தில் ஏதோ ஒரு அதிகார மையம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் நீங்க தேர்தலில் பாருங்க, திமுகவுடைய இந்த தேர்தலிலே உள்கட்சியில் பிரச்சனை உச்சத்தில் போயிருக்குது. இவங்கள் பணபலம், படைபலம், அரசு இயந்திர பலத்தை வச்சு வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றீர்கள். நிச்சயமாக வெற்றி பெறாது. காரணம் என்றால் உங்களுக்கு மக்கள் தோல்வி என்ற பரிசை தான் அன்பளிப்பாக வழங்குவார்கள். ராமன் சார், விஎஸ் ராமன். அதாவது இந்த பிரச்சனை வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ப ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடும். அதாவது கலைஞர் முதலமைச்சர் சொல்றாரு, கலைஞரை நானே வீட்டுக்கு சிறை வைத்தேனா, நரம்பு இல்லாமல் பேசுகின்றார், நாட்கள் நரம்பு இல்லாமல். இதே கலைஞர் 2019 அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் அசோசியேஷன் சார்பில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 என்னென்னா, மற்ற மாநிலங்களை விட 40,000 சம்பளம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு குறைவாக கொடுத்துருக்காங்க என்று சொல்லி அதை கொடுக்கக்கூடிய உண்ணாவிரதம் இருந்தாங்க. அன்னைக்கு உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சியில் இருந்த மு க ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு, டிஆர் பாலு அவர்களும் எங்கள் ஆட்சி வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு தாரோன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றல. 15 பேர் கொரோனா டாக்டர் இருந்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த உதவியும் கொடுக்கல. டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க, இன்றைக்கும் அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கல. யார்? உங்கள் அப்பா போட்ட உத்தரவு தானே. உங்கள் அப்பா போட்ட உத்தரவே மகன் நிறைவேற்றாவிட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரா? சொல்லுங்கள். நன்றி சார்.